இன்றைய மன்னா. சந்திக்கும் தேவனுடன் ஐக்கியம் கொள்ளுதல். வேத வசனங்கள். ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணவேளையில் கூடாரவாசலிலே உட்கார்ந்திருந்து. ஆதியாகமம் 18:2. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரவாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடித் தரை மட்டும் குனிந்து. ஆதியாகமம் 18:4. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். ஆதியாகமம் 18:5. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். ஊழியத்தின் வார்த்தைகள். எது மிகவும் இனிமையானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் அமர்ந்து நாம் அவருக்கு தலைவணங்கி ஆராதனை செய்ய வேண்டும் என்று கேட்பதா? அல்லது தேவன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தனது பாதங்களை கழுவுதா? தேவன் ஆபிரகாமிடம் அவனது நிலையிலும் மனித ரூபத்திலும் வந்தார். அவர் இந்த வழியில் வந்ததால் அவரும் ஆபிரகாமும் நண்பர்களாக இருக்க முடிந்தது. இந்த அத்தியாயத்தில் மத வழிபாடு அல்லது பயம் இல்லை, இனிமையான நெருக்கம் மட்டுமே இருக்கிறது. எவ்வளவு அற்புதமானது! நாம் அனைவரும் தேவனை இந்த வழியில் அனுபவிக்க வேண்டும். மதத்தின்படி தேவன் ஒரு கதீட்ரல் அல்லது தேவாலயத்தில் மக்களை சந்திக்கிறார். ஆனால் தேவன் பெரும்பாலும் நம்மை மிகவும் இயல்பான வழியில் சந்திக்கிறார். பல சகோதரிகள் தங்கள் சமையலறைகளில் சமைக்கும்போது அல்லது துணி துவைக்கும்போது கர்த்தர் அவர்களிடம் மிகவும் நெருக்கமான மனித வழியில் வருவதாகவும், அவர்கள் ஒரு நண்பருடன் உரையாடுவது போல கர்த்தருடன் இனிமையான ஐக்கிய நேரத்தின் அனுபவத்தையும் கொண்டுள்ளனர். பல சகோதரர்களுக்கும் இதே போன்ற அனுபவம் உண்டு. அவர்கள் தங்கள் வேலைகளில் வேலை செய்யும்போதோ அல்லது வீட்டில் ஓய்வெடுக்கும்போதோ கர்த்தர் அவர்களிடம் ஒரு அன்பான நண்பராக வருகிறார், மேலும் அவர்கள் கர்த்தருடன் ஒரு நெருக்கமான உரையாடலை கொண்டுள்ளனர். ஒரு நெருங்கிய நண்பருடன் நாம் உரையாடுவது போல கர்த்தர் நம் மனித நிலையில் நம்மை சந்திக்க வரும்போதுள்ள அனுபவம் இது. நாளை தொடர்கிறது. ஆமென்.